செல்லங்கள், இப்பொழுது மூலிகைகள் பற்றி தூர போகிறோம். நன்றி, வணக்கம். என் கேள்விக்கு பதில் சொல்ல பார்க்கலாம். மூலிகை அரசி யார் என்பர்? நான் தான் துளசி. நோய் வரதம் காத்து வந்த நோயர் விரட்டி எதிர்காலத்தில் நோய் வராம அளவுக்கு எதிர்ப்பு சக்தியை கொடுக்க வேண்டும் ஆற்றல் என்னிடம் உள்ளது. நன்றி. வணக்கம். என் பெயர் பிறந்தை. என்னை தூளாக அரைத்து சாப்பிட்டால் இரத்த சோகை நீங்கும். வயிற்றுப்பூச்சி நான் கட்டுப்படுத்த முடியும். நன்றி. வணக்கம். அரைக்க அரைக்க கருந்தினம் ஊருக்கெல்லாம் மனம் தரும். அது என்ன? ஆமாம், நான் சந்தனம். என்னை கோடி வெப்பத்தை தணிக்க மார்பில் பூசிக்கொள்வது இந்திய மக்களின் வழக்கமாகும். நான் மிகவும் விலை உறைந்த மரமாவேன். நன்றி. வணக்கம். என் பெயர் தூதுவளை. என்னில் உள்ள காய் வேஸ் இல்லை அனைத்தும் மருத்துவங்கள் உணர் கொண்டது. நன்றி. வணக்கம். என் பெயர் கோவக்காய். என்னில் ஆன்டி ஆக்சிடென்ட்களும் விட்டமின் சியும் உள்ளது. நான் இதே செயல்பாடுகளை ஊக்குவிப்பேன். நன்றி. வணக்கம். என் பேர் மலத்தக்காளி. என்ன சாப்பிட்டால் இதயத்துக்கு நல்லது. வைரபுன் உறவுன் அது மருந்தாவே. நன்றி. வணக்கம். நான் தாமரையிலை போன்றிருப்பேன். நான் யார் தெரியுமா? நான் வல்லாரை. கீரையாக உட்கொள்வர். சுண்ணாம்பு சத்து இரும்பு சத்து உள்ளது. நன்றி. வணக்கம். என் பெயர் நன்னாரி. நான் உடலில் உள்ள சூட்டை தணித்து நான் மாடிக்குரிய தன்மை கொண்டோரே. நான் விஷக்கடியால் வரும் பக்க விளைவுகளை நீக்கவும் உதவுகிறேன். நன்றி. வணக்கம். என் பெயர் நிலவேம்பு. நான் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறேன். அது மட்டுமல்லாமல் காய்ச்சல், தலைவலி ஆகிய பிரச்சனைகளை சரி செய்ய உதவுகிறேன். நன்றி. வணக்கம். என் பெயர் சங்குப்பூ. என் சாறை இஞ்சி சாறுடன் சம்மளவு சேர்த்து உட்கொள்வதால் நுரையீரல் பிரச்சனைகள் குறையும். இளைப்பு நோய் குணமாகும். நன்றி.
வணக்கம். ஊருக்கெல்லாம் செல்ல பிள்ளை நான் தாம் வெற்றிலை. எண்ணெய் மில்லுவதால் ஈகள் வலுப்படும். இரத்த கசிவு நீங்கும். அஜீரணத்தை நீக்கி செரிமானத்தை தூண்டுகிறேன். நன்றி.